ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிடிஎஃப் ஃபைல்ஸை கம்பைன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக மாற்ற போகிறோம். அது ஆஃப்லைன்லையும் ஆன்லைன்லையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்லைனில் ஃப்ரீயாக நீங்கள் பிடிஎஃப் ஃபைல்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு கூகுளில் மெர்ஜ் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்படி சர்ச் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் வரும். ஐ லவ் பிடிஎஃப், தென் ஸ்மால் பிடிஎஃப், சோடா பிடிஎஃப், இப்படியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் பிடிஎஃப் ஃபைல்ஸை கம்பைன் பண்ணிக்க முடியும். நான் இப்போது ஐ லவ் பிடிஎஃப் அப்படிங்கிற வெப்சைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் நீங்கள் கம்பைன் பண்ண விருப்பப்படுறீங்களோ அதில் நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகே, தென் மெர்ஜ் பிடிஎஃப் ஃபைல்ஸில் இதில் செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட பிடிஎஃப் ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ, கம்பைன் பண்ண வேண்டிய பிடிஎஃப் ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் கொடுக்கும்போது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அப்படி 3 ஃபைல்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே அப்லோட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் அடிஷ்னலாக ஃபைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணி நீங்கள் வேறு ஃபைல்ஸை நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் மூவ் பண்ணிக்க முடியும். நான் யூனிட் 2 இப்போ கடைசியில் கொண்டு வரேன். யூனிட் 3 செகண்ட் வந்துருச்சு. இப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். மறுபடியும் இதை கடைசியில் கொண்டு போயிடுறேன். இப்படி நீங்கள் மூவ் பண்ணவும் முடியும். அதுவும் இல்லாமல் ஆர்டர் நீங்கள் இதில் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த 3 ஃபைல்ஸையும் கம்பைல் பண்ணி ஒரு ஃபைலாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு மெர்ஜ் பிடிஎஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் கிளிக் பண்ணிடுறேன். இப்படி கிளிக் பண்ணதும் மெர்ஜிங் அப்படின்னு வருது. மெர்ஜ் ஆகி வந்துடும் பாருங்கள். இப்போ டவுன்லோட் மெர்ஜ்ட் பிடிஎஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டவுன்லோட், ஓப்பன். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக நமக்கு மெர்ஜ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஓகே, எல்லா ஃபைல்ஸுமே மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் ஃபைல்ஸை கம்பைன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் உங்களோட பிடிஎஃப் ஃபைலை ஆன்லைனில் கம்பைன் பண்ண விருப்பம் இல்லை, ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் நாம் டவுன்லோட் பண்ணணும். பிடிஎஃப் லேப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் இங்கே வந்துடும் உங்களுக்கு, பிடிஎஃப் லேப்ஸ். ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண வரும். டவுன்லோட் பிடிஎஃப் டிகே ஃப்ரீ அப்படின்னு வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நாம் இன்ஸ்டால் பண்ணணும். அதான் பண்ண போகிறோம். ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் கொடுத்தனா இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜஸ்ட் கவனிச்சிங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதில் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட், இன்ஸ்டால், ஃபினிஷ். இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பிடிஎஃப் ஃபைல்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பிடிஎஃப்பில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு எல்லா ஃபைலும் வேணும். இப்போ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபைல்ஸ் மட்டும் வேணும்னா அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு 3 வேணும்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் பண்ணுங்கள். அப்போ இந்த 2 ஃபைல்ஸ் மட்டும் வரும். உங்களுக்கு எல்லாம் வேணும்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. அப்படி ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். எல்லாம் லோடாகி வந்துருச்சு. ஃபஸ்ட் காலமில் பாருங்கள் ஃபைல் நேம் அப்படின்னு இருக்குது. செகண்ட் காலமில் பேஜ் கவுண்ட். இங்கே தேர்ட் காலமில் நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டபுள் கிளிக் டு சேஞ்ச். டோட்டல் அவுட்புட் பேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவனிங்க, 51. இப்படியே நீங்கள் கம்பைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா கடைசியில் கவனிச்சிங்கன்னா க்ரியேட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்குது. அதில் க்ரியேட் பிடிஎஃப்பில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிடிஎஃபாக க்ரியேட் ஆகி வந்துடும். இல்லை உங்களுக்கு ஆர்டர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிட்டால் போதும். மேலேயும் கீழேயுமா உங்களுக்கு எப்படி மூவ் பண்ணணுமோ கிளிக் பண்ணி மூவ் பண்ணாலே மூவ் ஆயிரும். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4
எப்படியெல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ நான் இதில் டபுள் கிளிக் பண்ணுறேன். 1 to 16 பேஜஸ் இருக்குது. எனக்கு எல்லா பேஜஸும் வேணாம், ஒரு பர்டிகுலர் பேஜஸ் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ 1 வேணும், எனக்கு பேஜ் நம்பர் 1 வேணும், கமா 3, கமா தென் 7, கமா 9, இவ்வளோ எனக்கு போதும். அப்போ அவ்வளோ அப்படியே விட்டுடலாம். தென் செகண்ட் ஒனில் எனக்கு 1 to 12 வரைக்கும் இருக்குது. அதில் எனக்கு எல்லா பேஜஸும் வேணாம், ஒரு 1 to 5 இருக்கட்டும், கமா தென் 7 to 12, இவ்வளோ போதும். ஓகே, இப்படி இங்கே சேஞ்ச் பண்ணும்போது இங்கே டோட்டல் அவுட்புட் பேஜஸில் வர சேஞ்சஸை கவனிங்க. தென் தேர்ட் ஒனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனிங்க. 1 to 11 இருக்குது. இதில் எனக்கு ஆட் நம்பர்ஸ் பேஜஸ், ஆட் பேஜஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இங்கே கடைசியில் கர்சரை வச்சுட்டு ODD அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஆட் பேஜஸ் மட்டும் வரும். தென் ஈவன் பேஜஸ் வேணும் அப்படின்னா ஆர்டர்னா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு 3, 5, 7, 9, 11 இது எல்லாமே என்னது ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2, 4, 6, 8 அப்படின்னு வர்றது தான் அந்த பேஜஸ். ஓகேவா, இதில் நான் ஈவன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே செக் பண்ணுறவங்க கவனிங்க. இப்போ நமக்கு டோட்டல் அவுட்புட் பேஜஸ் 27 இருக்குது. இப்போ நான் க்ரியேட் PDF கொடுக்குறேன். PDF க்ரியேட் ஆகி வந்துடும். இது எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது, ஃபைல் நேம் கேட்குது. நாம் இதில் ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். கம்பைன் PDF, சேவ் அஸ் டைப் PDF தான். ஓகே, இப்போ சேவ் கொடுக்குறேன். இப்போ க்ரியேட்டிங் PDF அப்படின்னு வந்திருக்கு. எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக வந்துடும். 27 பேஜஸ். ஓகேவா, இப்போ நான் இது க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நாம் கம்பைன் பண்ண PDF ஃபைல் இதில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. டோட்டல் 27 பேஜஸ் நமக்கு இருக்குது, கரெக்டாக வந்திருக்கு கவனிங்க. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் கம்பைன் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ணணும், வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.